வெல்கம் டு காயத்ரி கிச்சன். ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்கு பாப்போமா. ஹார்ட் மணி அழகா இருக்கு. கியூட்டா இருக்கு. ஹார்ட் மாதிரி தான் இருக்கு. அழகா இருக்கு. எப்படி வெட்டணும்? எப்படி வெட்டணும்? நல்லா மெல்லிசா வெட்டணும். அதே வெட்டு. எப்படி? இப்போ எப்படி கட் பண்ண? நீர் அம்மா பூச்சா இருக்கு. இதெல்லாம் பூச்சின்னு சொல்லுவாங்க. இதுங்க சாப்பிட்டா வைத்து கலக்கிடும். ஓகேவா? ஃபுல்லாக பார்த்து முள்ளே தான் கிடக்கணும். ஓகேவா? இதை அப்படியே போட்டுது. ஓகேவா? இந்த மணி வெட்டணும். கத்திரிக்காய் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். இது 100 ml எண்ணெய் இருக்கும். 1/2 கிலோ கத்திரிக்காய். அதில் கடுகு, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சது. இது ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல் வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டை நல்லா இடித்து போடுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள், கரம் மசாலா, இந்த 2 மசாலா மட்டும் போதும். இவங்க தான் கேமராமேன் பார்த்தீங்களா? வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படியே ஏறிட்டு நிற்பாங்க. பாவம் ரொம்ப. இதில் இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது என்னோடய ஃப்ரெண்டு சூனாக்கா சொல்லி கொடுத்தது. அவங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது இதை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து நாங்களும் இதை கண்டினியூவாக செஞ்சிட்ருப்போம். இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, குண்டு கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய் வேணால் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த நீட்டு கத்திரிக்காயில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இது சப்பாத்தி கூட, ரொட்டி, சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி நைட்டு சாதம் தான் வச்சுருந்தோம். அதில் தான் போட்டு சாப்பிட்டாங்க எல்லாருமே. பாருங்கள், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ கத்திரிக்காய் போட்டோம், எவ்வளோ கொஞ்சமாக ஆகிட்டு பாருங்கள். இது சொல்லி கொடுத்த சூனாக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவும் நல்லா சாப்பிட்டா.